ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணோம். அம்மாகிட்ட வந்து கேட்டேன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வெறும் வந்து சுண்டல், அதுக்கப்புறம் வடை மட்டும் செஞ்சா போதும்ப்பா, வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளேயே அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து எள்ளு உருண்டை வந்து செஞ்சு குடுத்துருப்பா, அது வந்து செஞ்சு வைக்கணும் கண்டிப்பா சாமிக்கு அப்படின்ட்டாங்க. சரி நம்ம கடையில இருக்குது அப்படின்றதுனால வந்து அதாவது கருப்பு எள்ளு எடுத்துட்டு வந்துட்டு, சரி அத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வறுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய் போட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸியில வந்து அரைச்சு ஒரு உருண்டை மாரி புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. அவங்க வந்து மதியானம் அதாவது காலைல ஒரு 10:30 மணி காலைல 7லேருந்து 10:30 மணிக்கு அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் டைமு. 10:30 மணிக்கு முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ ராவு காலம் யமகண்டம்லாம் வந்து பார்த்துட்டு, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2, 2 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம் புளியார் வாங்குறதுக்கு. அந்த புளியார் போய் ராவு காலம் யமகண்டம்லாம் பார்த்து நாங்க வாங்கின்னு வரதுக்கும், அம்மா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை, சுண்டல் அது இதுன்னு சொல்லிட்டு செய்வாங்க. நாங்க சின்ன வயசா அதாவது நான் சின்ன வயசா இருக்கும்போது வந்து அவங்க செய்வாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்டின்னா, அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்டின்னும்போது வந்து, அவங்க வந்து குழந்த மாரி ஆயிட்டாங்க அப்டின்றதுனால, நம்ம வந்து செய்ற மாதிரி ஆயிடுச்சு அப்டிங்கும்போது, எனக்கு வேல செய்றதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா, நான் வேல நல்லாவே செய்வேன். சமையல் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஏதோ சமைப்பேன்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா போதும் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுமே தவிர, மத்தபடி வந்து எவ்வளோ செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். இதுக்குள்ளயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து, உளுத்தம்பருப்பு வந்து மிக்ஸியில வந்து அரைச்சுட்டு, வெங்காயம் வந்து பச்சை மொளகாய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரெடியா வச்சிருந்தேன். ஏன்னா வடைக்கு வடை செய்யணும் அப்படின்றதுனால. 12, 1:30 அப்படின்றதுனால வந்து 12 மணிக்குள்ள வந்து சாமி கும்பிட்டுறணும் அப்படின்றதுனால, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். செய்யும்போதே வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? கொஞ்சம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனசு அப்படியே சோர்வா இருக்க மாரி இருக்கும். ஏன் அப்படின்னா, எங்க வீட்ல வந்து நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்றதுனால, இன்னுமே வீட்ல வந்து நெறைய பேர் இருந்தாங்கன்னா நல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி போயிடும். ஆனா அம்மா வந்து ஆக்சுவலா இன்னைக்கு உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது தான் சொன்னாங்க, கீமோ வந்து 6 கீமோ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் வேற இருக்கும். அதிலேயே வந்து 20 நாள், 25 நாள் வந்து அட்மிஷன் கூட போட்டாலும் போடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1 நாள், 2 நாள் அவங்க ஹாஸ்பிட்டல்ல வீட்டுக்கு விட்டு என்ன தனியா விட்டு போனாலே நம்மளால இருக்க முடியல. இன்னும் 20 நாளெல்லாம் அவங்க அட்மிஷனுக்கு போனாங்க அப்படின்னா, ஐயோ! என்னால மைண்ட் வந்து எப்படி வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா, அந்த அளவுக்கெல்லாம் வந்து கடவுள் கொண்டு போக மாட்டாரு அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வந்து, என்னோட நெலைமை கடவுளுக்கு தெரியும் இல்லைங்களா? சரி அதுக்குள்ளவே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சம் ஒரு 4 ஏலக்காய் போட்டு, அதுக்கப்புறம் வந்து வறுத்து வச்ச இந்த எள்ள வந்து கொஞ்சம் ஆற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சேன். ஆனா சூடா தான் இருந்துச்சு. அதையும் வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்